பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடத்திலே தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த விழுப்புரம் மாவட்டத்தை ஒரு சிறந்த மாவட்டமாக தலைவர் கலைஞர் ஆட்சியிலே இருந்து இன்று தமிழக தலைவர் டாக்டர் கலைஞருடைய புதல்வன் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே ஆட்சி நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியிலே அமைச்சராக இருக்கின்ற நமது அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்று இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரியை உருவாக்கினார் தலைவர் கலைஞர் கலந்தார். அதே போல பொறியியல் கல்லூரியை உருவாக்கினார், நீதிமன்ற வளாகத்தை உருவாக்கினார், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உருவாக்கினார். இப்போ நீங்கள் சாலையிலே செல்கிறீர்களே, அந்த சாலையை பாருங்கள். அண்ணன் போட்ட சாலை, அண்ணன் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக சாலை உருவாக்கினார். 25 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கிய சாலை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நேற்றைய தினம் உருவாக்கிய சாலை எந்த நிலைமையில் இருக்கிறது என்று பாருங்கள். கொள்ளையுடைய ஆட்சி போய்விட்டது, நல்லாட்சி இன்று தமிழக தலைவர் டாக்டர் கலைஞருடைய புதல்வர் தளபதியார் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களிடத்திலே உயர்கல்வித்துறை அமைச்சர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். வெற்றி சின்னம் உங்கள் சின்னம், பானை சின்னம். இந்த விழுப்புரம் மாவட்டமே சிறந்த மாவட்டமாக உருவாவதற்கு காரணமாக இருந்த நமது பேராசிரியர் தமிழக தலைவர் டாக்டர்களினுடைய அன்பு தம்பியாக தமிழக தலைவர் ஸ்டாலினுடைய அன்பு நண்பராக இன்று இருக்கின்றார் என்றால் அமைச்சர் பெருமான் இந்த